ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் எங்களோட ஒரு பர்சனல் ஃபேவரட் ரெசிபி மேங்களூர் ஸ்டைல் ப்ரான்ஸ் கீரோஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். ஒரு 8 காஷ்மீர் சில்லி எடுத்து அதனோட கொட்டையெல்லாம் உதுத்துட்டு இதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறோம். இது மாதிரி கம்ப்ளீட்டாக அதனோட சீட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதிலேயே ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கொதிக்க இருக்க சுடுதண்ணியை உள்ளே சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதனோட டேஸ்ட்டை கொஞ்சம் அதை எடுத்து கொடுக்கும். இது ஊறிட்டுருக்க டைம் கேப்பில் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் கசகசாவை சேர்த்து கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச காஷ்மீர் சில்லியும் முந்திரி பருப்பும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மசாலா அரைச்சிடலாம். ஊற வச்ச முந்திரி, காஷ்மீர் சில்லியும் ரெண்டையும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மல்லி, சீரகம், வெந்தயம் அதையும் நல்லா ஆற வச்சு அந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டு இதிலையே ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக வெல்லம், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, இதுக்கு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தருத்தருனே இருக்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ சாஃப்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரான்ஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கீ ரோஸ்ட் அப்படிங்கிறதால நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரான்ஸை நம்ம நெய்யோடு நல்லா பரட்டி விட்டுறலாம். நெய்யோட ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடிஷ்னலாக நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா ப்ரான்ஸ்லேருந்தே தண்ணி விடும். ஆக்சுவலாக ப்ரான்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போது நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. ப்ரான்ஸ்லேருந்தே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இந்த ப்ரான்ஸ் குக் ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு 4 to 5 மினிட்ஸில் ஒரு ப்ரான்ஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குக் ஆயிருந்துச்சு அப்படின்னா தண்ணி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை வடிச்சிடலாம். ஏன்னா ஓவர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ரப்பர் மாதிரி ஹார்டாக போயிடும். இப்போ இந்த அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சின்ன சைஸ் கரண்டியில் 2 ஃபுல் கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா அதை கம்ப்ளீட்டாக அந்த நெய்யோடு சேர்த்துடலாம். இந்த கீ ரோஸ்ட் பொறுத்த வரைக்கும் நெய்லேயே குக் பண்ணி எடுக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நெய் சேர்த்தே குக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அரைச்ச அந்த மசாலாவை மட்டும் நெய்யில் சேர்த்து நல்லா வணக்கி விட ஸ்டார்ட் பண்ணலாம். அடிஷ்னலாக எந்த ஒரு தண்ணியும் சேர்த்துற வேணாம். அடுப்பு சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு டார்க் ப்ரௌனாக கலர் மாதிரி வரும். அந்தளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. அது நல்லா நெய்லேயே வணங்கி வரணும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். அது நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. 1/4 டம்ளருக்கு பக்கமாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது நல்லா கிரேவி மாதிரி போயிடும். இதனோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா தொக்கு மாதிரி இருக்கணும். நம்ம சேர்த்த மசாலா இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்தோம்ல ப்ரான்ஸ் அதையும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரான்ஸை மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கடைசியாக 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அது போக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக பொடி உப்பு மேலே தூவி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.